இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி எக் கொத்து பரோட்டா தான். எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் எடுத்துக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துட்டு, இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து பாதி அளவு வதங்கட்டும். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போனதுக்கப்புறமும் 1 தக்காளி, 2 பச்சை மிளகாயும் தேவையான அளவு உப்பு சேர்த்து தக்காளி நல்லா சாஃப்டாக வேகட்டும். இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து ஒரு 10 செகண்ட் வதக்கிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி ஆட் பண்ணி நல்ல ஒரு கொதி விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு 3 முட்டை கொஞ்சமாக உப்பு சேர்த்து சென்டரில் இருக்க மசாலாவை நல்லா ஒதுக்கி விட்டுட்டு சென்டரில் அந்த பீட் பண்ண எக்கையும் ஊற்றி இந்த மாதிரி நல்லா உருண்டு வர வரையும் நல்லா வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா நான் ஒரு 6 பரோட்டா இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வாட்டர் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் பரோட்டா வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கடைசியாக மல்லித்தலை தூவி ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் சிம்லேயே வச்சுருங்க. நல்லா ஆவி பறக்க சூடாகி வந்துடும். அதுக்கப்புறம் சாப்பிட்டு பாருங்கள். சூப்பரான எக் கொத்து பரோட்டா ரெடி. லெஃப்ட் ஓவர் பரோட்டா இருந்தாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்